ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டூஸ் ஐடி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லினக்ஸ் ஷெல் ஸ்கிரிப்டிங் எபிசோட் 5ல ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கிரிப்டை ரீயூசபிளாக நீட்டாக ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். அதை எப்படிங்கிறத ஃபர்தர் ஸ்லைடில் நம்ம பார்த்துடலாம். வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகலாம். ஓகே, இங்கே நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னாக்க ஒய் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது, எந்த பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்டில் நம்மளோட ஸ்கிரிப்டில் ரிப்பீட்டட் லாஜிக் மல்டிபிள் பிளேசஸில் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது சேம் கோட் பிளாக்கை ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்கிரிப்ட் ரீடபிளாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கை வந்து நம்ம சிம்பிளாக பண்ணி முடிக்க முடியும். இந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே, ஸோ டிஃபைன் ஏ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஸோ ஃபங்க்ஷன் நம்ம எப்படி யூஸ்வலாக டிஃபைன் பண்ணுவோம். இங்கே வந்து சிம்பிளாக ஒரு சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. நேம் கொடுத்துட்டு நம்ம பேரந்தசிஸ் கொடுக்குறோம். இந்த ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கர்லி ப்ராக்கெட் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து நமக்கு தேவையான கமெண்ட்ஸை போடணும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க. இங்கே மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தாச்சு. அதுக்குள்ளே அந்த கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்கோவை யூஸ் பண்ணி அதனோட அவுட்புட் ஒரு அவுட்புட்டை வர வைக்கிறோம். திஸ் இஸ் மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட்டை வர வைக்க பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே, காலிங் ஏ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எப்படி கால் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது ரொம்பவே சிம்பிள். ஸோ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது ஸோ கால் பண்ண ஜஸ்ட் வந்து நேமை வந்து டைப் பண்ணாலே போதும். அந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே நம்ம அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேமை வந்து டிஃபைன் பண்ணாலே போதும். நம்ம ஃபங்க்ஷனை ஈஸியாக கால் பண்ணிடலாம். ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது அந்த நேமை மட்டும் கீழே கொடுத்தாலே போதும். அந்த ஸ்கிரிப்டுக்கு கீழே கொடுத்தாலே போதும். அது வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதனோட அவுட்புட்டை எடுத்துட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளில் நம்ம மை ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நேமை கீழே அந்த ஸ்கிரிப்டுக்கு கீழே போட்டாலே போதும். மை ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே அது வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி கொண்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம அவுட்புட்டை இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்க, இங்கே மை ஃபங்க்ஷனுங்கிறது ஸோ கால் ஃபங்க்ஷன் பை இட்ஸ் நேம். அந்த ஃபங்க்ஷனோட நேமை வச்சு நம்ம கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கிரிப்டுக்கு கீழே நம்ம அந்த ஃபங்க்ஷனோட நேம் போட்டாலே போதும். அது வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நமக்கு அவுட்புட்டை கொண்டு வந்துடும். அதுதான் இங்கே சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம ஒரு டெமோவோட பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகலாம் வாங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோம்னா ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர்ஸ். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர் ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கி அதில் சில பேராமீட்டர்ஸை நம்ம போட போகிறோம். அதை போட்டு நம்ம அதனோட அவுட்புட்டை எடுக்க போகிறோம். அது எப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நம்ம விஎம்ல லாகின் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னால் நான் சொல்லி இதை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே கிரேட் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். கிரேட்டுங்கிற ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்ம கிரேட் போட்டுட்டு அப்புறம் இது பேரந்தசிஸ் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்கோ ஹலோ அப்படின்னு போட்டு இங்கே ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இங்கே வேரியபிள் வந்து $1ன்னு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனோட நேமையே கொடுத்துறோம். கிரியேட் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். இங்கே வந்து வேரியபிள் $1ன்னு போடுத்த முடியுங்களா, அதனோட வேல்யூ வந்து இங்கே இந்த வேரியபிளை கால் பண்ணி நமக்கு அவுட்புட் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்காக இங்கே அந்த 1 நம்பர் பிளேஸில் வந்து நம்ம சங்கர் அப்படிங்கிற ஒரு நேமை வந்து இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது வந்து எப்படி கால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணையில் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி அதுக்கப்புறம் இங்கே எக்கோவுக்கு போகும். இங்கே எக்கோவுக்கு போயிட்டு எக்கோவில் இங்கே ஹலோன்னு இருக்குது, அப்புறம் $1 இருக்குது பார்த்தீங்களா. இங்கே $1ங்கிற ஒரு வேல்யூ வந்து நம்ம இங்கே சங்கர்னு கொடுத்துட்டோம். இங்கே அப்போ நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா
ஹலோ சங்கர் அப்படின்ட்டு ஒரு அவுட்புட் வரணும். அது வருதா இல்லையாங்கிறத நம்ம ஸ்கிரிப்டை ரன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு நம்ம விஎம்ல லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு விஎம்குள்ளே வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே நான் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். பிடபிள்யூடி ls-l கொடுத்துட்றேன். ஸோ இங்கே நமக்கு மல்டிபிள் ஸ்கிரிப்ட் இருக்குது. டெமோ ஸ்கிரிப்ட் 1 2 3 4 இருக்குது. நம்ம அது தேவையில்லை, நமக்கு அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸ்கிரிப்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம ஸ்கிரிப்டை மறுபடியும் இப்போ போடணும். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கிடலாம். அதுக்கு விஏ யூஸ் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் நான் டெமோவை யூஸ் பண்ணிக்கிறேன். டெமோ அண்டர்ஸ்கோர் ஸ்கிரிப்ட் 1.sh. ஓகேங்களா, ஸோ டெமோ அண்டர்ஸ்கோர் ஸ்கிரிப்ட் 1.sh அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்க போகிறேன். ஓகே, ஒரு ஃபைலை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு. இதை வந்து நியூ ஃபைலு நியூ ஸ்கிரிப்ட்டுங்கிறதுனால ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு அந்த செல்லை வந்து டிஃபைன் பண்ணணும். எந்த செல்லில் ரன் ஆகணும் அப்படின்ட்டு வந்து டிஃபைன் பண்ணணும். அதுக்கு வந்து செபாங் யூஸ் பண்ணணும். நம்ம செபாங் யூஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஹேஷ் எக்ஸ்க்ளமேஷன் 1 செகண்ட். ஸோ நான் வந்து இப்போ இன்செர்ட் மோடில் இல்லை, அதனால தான் உங்களுக்கு எரர் வருது. எஸ்கேப் பண்ணிட்டு நான் இன்செர்ட் மோடில் போய்க்கிறேன். அப்புறம் ஹேஷ் எக்ஸ்க்ளமேஷன் /bin/bash. எனக்கு வந்து பேஷ் செல்லில் வந்து நீ ரன் ஆகு அப்படின்னு நான் அந்த ஸ்கிரிப்டில் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இப்போ ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணோம். நமக்கு இதில் ஐ மீன் ஸ்லைடில் என்ன சொல்லியிருந்தாங்க, கிரீட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் நேமை டிஃபைன் பண்ணோம். அதையே இங்கே கொடுத்துடலாம். ஸோ நம்ம கிரீட்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் பேரந்திசிஸ் கொடுக்கணும். ஸோ பேரந்திசிஸ்னால் இங்கே ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே நமக்கு தேவையான இதை டிஃபைன் பண்ணணும். ஸோ கேர்லி ப்ராக்கெட் கொடுத்துடலாம். இங்கே கேர்லி ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம ஈக்கோ அவுட்புட் போட போகிறோம். ஸோ ஈக்கோ கமாண்டை கொடுத்துட்டு ஈக்கோ ஸோ ஈக்கோ ஸ்பேஸு இங்கே ஸ்பேஸ் ஹலோன்னு போட்டுடலாம். ஹலோ போட்டுட்டு $1. ஸோ $1ங்கிற ஒரு வேரியபிள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ ஃபங்க்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா கிரீட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருந்தோம். அதுக்குள்ளே வந்து இக்கோ அப்படிங்கிற ஒரு கமாண்டை ஐ மீன் இக்கோ கொண்டு வந்து நம்ம அவுட்புட் கொண்டு வர போகிறோம் இக்கோ யூஸ் பண்ணி. இப்போ அந்த அவுட்புட்டுக்கு வந்து ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளுக்கு வந்து என்ன வேல்யூங்கிறத செட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம நம்ம அதுக்கு வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் முதல்ல. ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு இங்கே ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தாலே போதும். நமக்கு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு கிரீட் அப்படின்ட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணாலே போதும். ஆனால் இங்கே நம்ம ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். அந்த வேல்யூக்கு நான் இங்கே அங்கே கொடுத்த மாதிரியே சங்கர்னே கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ இதை தான் சிம்பிளாக நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்க இப்போ நம்ம இதை ஃபைலை சேவ் பண்ணி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ நான் escape::wq கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். நான் இப்போ ls-l கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டெமோ அண்டர்ஸ்கோர் ஸ்கிரிப்ட் 1 வந்துருச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் இல்லை யாருக்குமேவும். நம்ம எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் கொடுக்கணும். அதுக்கு chmod +x அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் நேம் கொடுத்துடணும். ஓகே, ls-l கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கிரிப்டுக்கு எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் வந்துருச்சு. நம்ம இப்போ கண்டென்ட்டை வியூ பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கீழாக வந்தாச்சு, அதனால ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே போய்க்கலாம். ஓகே, நான் ls-l கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நமக்கு ஸ்கிரிப்ட் இருக்குது. நம்ம இப்போ அதை கேட் பண்ணி பார்த்துடலாம். கண்டென்ட்டு வியூ பண்ணி பார்த்துடலாம்.
ஓகேங்களா? ஸோ இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னாக்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோனேயும் ஸ்கிரிப்ட்ல வந்து செபாங்க யூஸ் பண்ணி எனக்கு பேஷ் ஷெல்ல ரன் ஆகணும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்ஷன் நேம் குடுக்குறேன். ஃபங்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீட் அப்படின்னு குடுத்துட்டு, அப்புறம் பேரந்தசிஸ்குள்ள ம் இங்க கர்லி பிராக்கெட் இங்க முதல்ல பேரந்தசிஸ் குடுத்துட்டேன். பேரந்தசிஸ்க்கு அப்புறம் கர்லி பிராக்கெட்குள்ள நம்ம எக்கோ கமாண்ட யூஸ் பண்ணி ஹலோ அப்படின்னு குடுத்துட்டு ஒரு வேரியபிள் ஒண்ணு செட் பண்றேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க அந்த ஃபங்ஷனை கால் பண்றேன். ஃபங்ஷனை கால் பண்றதுக்கு அந்த ஃபங்ஷனோட நேம் கொடுத்தாலே போதும். அது கால் ஆயிடும். ஓகேங்களா? ஃபங்ஷனை கால் பண்ணி அப்புறம் இதை ரன் பண்ணணும். இதை ரன் பண்ணிட்டு இங்க வேரியபிள் கொடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த வேரியபிளுக்கு இங்க சங்கர் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணி பார்ப்போம். டாட் ஸ்லாஷ் டெமோ அண்டர்ஸ்கோர் ஸ்கிரிப்ட் ஒன் டாட் எஸ்ஹெச்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு அதுவே ஹலோ சங்கர் அப்படின்ட்டு நமக்கு கொண்டு வந்துருது. நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். அதோட சேர்ந்து வேரியபிளோட வேல்யூ கொடுத்தோம். அதை வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த வேரியபிளோட வேல்யூ சேர்த்து நமக்கு அவுட்புட் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி அதை எப்படி நம்ம கால் பண்றது அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா ரிட்டர்ன் வேல்யூ. ஒரு ஃபங்க்ஷன்ல எப்படி ரிட்டர்ன் வேல்யூ யூஸ் பண்றது அப்படின்ட்டு இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, அதாவது ஆட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறோம். ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆட்னு கொடுத்துட்றோம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட் ஈக்குவல் டு டாலர் ஒரு வேரியபிள் செட் பண்றோம். ஸோ அந்த வேரியபிள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேரியபிளோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள இந்த வேரியபிளோட வேல்யூக்குள்ள இன்னொரு வேரியபிள் $1 $2 இந்த ரெண்டையும் கூட்டினாதான் இந்த ரிசல்ட்டோட வேல்யூ அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலா அந்த ஈக்கோ யூஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டோட வேல்யூ என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்றோம். இங்க இங்க ரெண்டு $1 $2 டிஃபைன் பண்ண பார்த்தீங்களா? அந்த ரெண்டுக்கும் என்ன வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கீழே கொடுத்துட்டோம். ஓகேங்களா? 10 20 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ரிசல்ட்டுங்கிறத ரன் பண்ணி ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே $1 இருக்கு. இந்த $1 வேல்யூ வந்து 10 $2 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20 இந்த ரெண்டையும் கூட்டி அதை எக்கோ கமாண்ட்ல அவுட்புட்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? அது கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துடலாம். ஸோ வாங்க அதுக்கு விஎம்குள்ளே போயிடலாம். ஓகே. ஸோ நான் விஎம்குள்ளே வந்துட்டேன். நம்ம ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கலாமா? ஓகே. ஸோ லெட் இட் பி இப்படி இருக்கட்டும். நமக்கு ஆல்ரெடி வந்து ஸ்கிரிப்ட் ஒன்றுன்ட்டு இருக்கு. நம்ம ஸ்கிரிப்ட் டூன்ட்டு உருவாக்கிடலாம். ஸோ அதுக்கு வந்து விஏ யூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் டூன்னு கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இது வந்து நமக்கு நியூ ஃபைலு. ஸோ இங்கேயும் நம்ம செல்லை டிஃபைன் பண்ணோம். அதுக்கு சபேங் போட்டுக்கலாம். ஹேஷ் எக்ஸ்க்ளமேஷன் ஓ மை காட். ஸோ நம்ம இன்சர்ட் மோடில் போக மறந்துடுறோம். மறுபடியும் இன்சர்ட் மோடில் போகணும். ஓகே. ஹேஷ் எக்ஸ்க்ளமேஷன் ஸ்லாஷ் பின்னு ஸ்லாஷ் பேஷ் டிஃபைன் பண்ணியாச்சு. டிஃபைன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணோம். இங்கே ஸ்லைடில் கொடுத்துற மாதிரி நம்ம ஆட் அப்படிங்கிறத ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஆட் அப்படின்னு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கர்லி ப்ராக்கெட்குள்ள இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கர்லி ப்ராக்கெட்குள்ள நம்ம இந்த ரிசல்ட்டை கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டை கொண்டு வரதுக்கு ரிசல்ட்னே போட்டுக்கலாம். ரிசல்ட் ஈக்குவல் டு ஸோ டாலர் சிம்பிள் போட்டிருந்தாங்க. டாலர் சிம்பிள் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே டபுள் பேரந்தசிஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இங்கே இது போட போகிறோம். அரித்மெட்டிக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால டபுள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிட்டு $1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ப்ளஸ் $2 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் ரெண்டு வேரியபிளை இங்கே கொடுக்குறோம். இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் எக்கோ கமாண்டை யூஸ் பண்ணி இதனோட அவுட்புட் கொண்டு வரணும். எக்கோ கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் ரிசல்ட்டுங்கிற வேரியபிள் வந்து செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த வேரியபிளை கால் பண்ண போகிறோம். இப்போ ரிசல்ட் சாரி டாலர் ரிசல்ட் கொடுக்கணும். டாலர் ரிசல்ட் இந்த வேரியபிளோட
ஐ மீன் இந்த வேரியபிளோட வேல்யூவை கால் பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அது கால் பண்ணி எடுத்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷனை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கர்லி ப்ராக்கெட் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணணும். இப்போ தான் நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்தாலே போதும். ஃபங்க்ஷனோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட் கொடுத்துட்றோம். ஆட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் கொடுத்துட்டு அப்படியே விட்டோம்னா ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ரெண்டு வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ரிசல்ட்டோட வேல்யூ நமக்கு வேணும்னாக்க இந்த ரெண்டு வேரியபிளோட வேல்யூ வந்து கூட்டினா தான் இந்த ரிசல்ட்டோட வேல்யூ வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூ வந்து என்னன்னே நம்ம இன்னும் டிஃபைன் பண்ணல. அதுக்கு வந்து நம்ம 10 அப்புறம் 20 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் ஐ மீன் ஸோ ஒரு நிமிஷம் பாருங்க, நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு கிளியராக கேட் கமாண்டில் வியூ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எஸ்கேப் கோலன் டபிள்யூக்கு கொடுத்துட்டு ஓகே சேவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேவ் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே, டெமோ ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட்டபிள் இல்லை, நம்ம கொடுத்துடலாம். சிஹெச் மோடு ப்ளஸ் எக்ஸு அப்புறம் ஸ்கிரிப்ட் நேம் கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். என்டர் சேவ் பண்ணி. ஓகே, இப்போ நமக்கு எக்ஸிக்யூட்டபிள் வந்துருச்சு. நான் ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக தெரியும். மறுபடியும் எல்லாம் சேவ் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ வந்து நம்ம கேட் பண்ணி அதனோட கண்டென்ட்டை வியூ பண்ணிடலாம். ஓகே, கேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து செபாங் கொடுத்தாச்சு எந்த செல்லில் ரன் ஆகணுன்ட்டு. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டோம். ஆட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே என்ன போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கணும். ஸோ எனக்கு வந்து ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணணும். அந்த ரிசல்ட் வந்து என்ன வேல்யூவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேல்யூ ஐ மீன் $1 $2ங்கிற வேல்யூவை எனக்கு கூட்டி ஒரு ரிசல்ட் கொடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த $1 வேல்யூ வந்து என்ன அப்படி இங்கே டிஃபைன் பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே 10 அண்ட் 20ன்னு டிஃபைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும்னாக்கா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணையில் இங்கே போயிட்டு அப்புறம் இங்கே வரையில ஐ மீன் ரிசல்ட் வரையில இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறோம். 10 20ங்கிற இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு வேல்யூ கூட்டி நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். அது கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து டாட்டு ஸ்லாஷு ஒரு ஸ்கிரிப்ட் நேம் கொடுத்து ரன் பண்ணுவோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிருது. ஸோ இதுதான் வந்து ரிட்டர்ன் வேல்யூ நமக்கு. ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 10 அப்புறம் 20யை கூட்டி நமக்கு ரிசல்ட்டு அழகாக வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னும் வந்து மொட்டக்கட்டியாக 30 வர்றதுக்கு அப்புறம் நம்ம இங்கே ரிசல்ட்டே கொடுத்துடலாம். அதுக்கு வந்து மறுபடியும் நான் ஸ்கிரிப்டை மாடிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு ரிசல்ட் ஓகே ரிசல்ட் இதுக்கு வந்து இப்படி கொடுத்துடலாம். ரிசல்ட் கோலன் கொடுத்துட்டு $ரிசல்ட்டை நம்ம கால் பண்ணுறோம். ஓகே, எஸ்கேப் கோலன் டபிள்யூ கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நமக்கு எக்ஸிக்யூட்டபிளில் தான் இருக்குது. ஸோ நம்ம திரும்பியும் கொடுக்க தேவையில்லை. நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் டைரெக்டாக. ஓகே, ரிசல்ட் வந்து 30 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ரிட்டர்ன் வேல்யூ ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வேல்யூவை எப்படி நம்ம கொண்டு வர்றது, ஃபங்க்ஷனை கால் பண்ணி ரிட்டர்ன் வேல்யூவை எக்கோ யூஸ் பண்ணி எப்படி கொண்டு வரதுங்கிறத நம்ம கிளியராக பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே, இங்கே நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்தாச்சு. இங்கே நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டு செக் ஃபைல் எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே ஃபங்க்ஷன் நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செக் ஃபைல் அப்படிங்கிற செக் அண்டர் ஸ்கோர் ஃபைலுங்கிறது தான் ஃபங்க்ஷன் நேம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுக்குள்ள கர்லி ப்ராக்கெட்குள்ளே நம்ம என்ன கமெண்ட்ஸை போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபைல் இருக்கா ஐ மீன் ஒரு வேரியபிள் கொடுக்குறோம். இங்கே $1ங்கிற ஒரு வேரியபிள் செட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வேரியபிளை கால் பண்ணுறோம். வேரியபிளை கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தென் ஈக்கோ
ஸோ ஃபைல் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சுனாக்கா $1 வந்து எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுக்கும். இல்லை அப்படின்னாக்கா ஸோ ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு வரும் நமக்கு அவுட்புட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இஃப் கமாண்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபைன்னு கொடுத்துட்றோம். ஓகே. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும். இந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே கேர்லி ப்ராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் இது வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தாலே போதும். அதுக்கு செக் ஃபைல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேமை கொடுத்தாச்சு. ஃபங்க்ஷன் நேமை கொடுத்துட்டு இங்கே $1ன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நம்ம இது கொடுக்கணும். ஐ மீன் அதுக்கு ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணணும். அதுக்கு வந்து மை ஃபைல் அப்படிங்கிற ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணியாச்சு. மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அப்படி இந்த டிஎக்ஸ்டி ஃபைல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு ஃபைல் இருந்துச்சுனாக்கா ஃபைல் எக்ஸிஸ்ட்னு வரும், இல்லைன்னா நாட் ஃபவுண்டுன்னு வரும். இது வந்து சிங்கிள் ஃபைலுங்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்துடும். இது மல்டிபிள் ஃபைலுக்கு நமக்கு எப்படி அவுட்புட் கொடுக்குது அப்படிங்கிறத ஒரு டெமோவாக பார்த்துடலாம். அதுக்கு நம்ம விஎம்குள்ளே போய்க்கலாம் வாங்க. ஓகே. நான் இப்போ விஎம்குள்ளே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகே. ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிட்டேன். மறுபடியும் எல்எஸ்ஐ பண்ணி கொடுத்துட்டு இப்போ நமக்கு ரெண்டே ஸ்கிரிப்ட் தான் இருக்குது. இப்போ மூணாவது ஸ்கிரிப்டை வந்து போட்டுடலாம். அதுக்கு வி ஸ்பேஸு டெமோ அண்டர்ஸ்கோர் script3 டாட் எஸ்ஹெச்னு கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இது நியூ ஃபைலு. இந்த தடவை நம்ம மிஸ் பண்ணாமல் இன்செர்ட் மோடுக்குள்ளே போயிடலாம். ஓகே. நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு செபேங்க் கொடுக்கணும், எந்த செல்லில் ரன் ஆகணுன்ட்டு. அதுக்கு ஆஸ் எக்ஸ்க்ளமேஷன் ஸ்லாஷ் பின்னு ஸ்லாஷ் பேஷ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு செக் ஃபைல் அப்படியே கொடுத்துடலாம். ஃபங்க்ஷன் நேம் வந்து செக் அண்டர்ஸ்கோர் ஃபைல்னே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரவுண்ட் ப்ராக்கெட் போட்டு அதுக்கப்புறம் கர்லி ப்ராக்கெட்குள்ள. ஓகே. ஸோ நமக்கு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு இஃப் ஸோ இஃப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்துடும். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் ஸ்பேஸ் -f ஸ்பேஸு $1 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு வேல்யூ செட் பண்ணுறோம். அப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே தென் கொடுத்தாச்சு. ஸோ தென்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட் வரணும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து என்டர் கொடுத்துருவோம். ஈகோ ஸோ இப்போ வந்து ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அதுக்கு என்ன கொடுக்கணும்னா ஃபைல் $1. ஸோ இங்கே தான் இந்த $1ங்கிறது வந்து நம்ம கொடுக்க போகிற வேல்யூ தான் இருக்குது. ஸோ $1 இஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைல் ஒன் எக்ஸிஸ்ட்னு கொடுப்போம். ஃபைல் 1 எக்ஸிஸ்ட். ஓகே. ஃபைல் 1 வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது சொல்லிடும். ஓகே. ஸோ அதே இது ஃபைல் 1 எக்ஸிஸ்ட் ஆகலைனாக்கா இங்கே ஏல்ஸ் கமாண்ட் வச்சுக்குவீங்களா, ஏல்ஸ் என்று கொடுத்துட்டு ஈகோ ஃபைல் $1 நாட் ஃபவுண்ட் கொடுத்துடலாம். நாட் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணியே ஆகணும். இஃப் ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன போடணும், 5 போட்டுடலாம். ஓகேங்களா? 5 போட்டுட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணணும். ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், கர்லி ப்ராக்கெட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தாலே போதும். அதுக்கு வந்து
செக் ஃபைல்னு கொடுத்துட்றேன். செக் அண்டர் ஸ்கோர் ஃபைல் இதுதான் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபைலை வந்து பார்க்க போகிறதில்ல, நமக்கு மல்டிபிள் ஃபைலை பார்க்க போகிறோம். மல்டிபிள் ஃபைலை பார்க்க போகிறதுக்கு நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். ஓகே, அது எப்படிங்கிறத நம்ம இங்கே கீழே போட்டுடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபைலை கால் பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் பொறுங்க, ஸ்க்ரோல் அப் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். நமக்கு வந்து ஃபைல் நேம் தெரியணும். ஓகே, ஸ்க்ரோல் அப் ஆகுது. ஓகே, டெஸ்ட் ஃபைல் இருக்கு. ஓகே, test1.txt, test2.txt அந்த மாதிரி 4 ஃபைல் இருக்கு நமக்கு. இதை ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிட்டேன் இப்போ. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த எல்லா ஃபைலையும் நம்ம இப்போ கால் பண்ணி செக் பண்ண போறோம். இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இந்த $1க்கு வேரியபிள் கொடுக்கும், $1க்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த ஃபைல் நேம். ஓகே, ஸோ ஃபைல் $1.txt அப்படின்னு கொடுத்துட்றேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு இங்கே test2ன்னு கொடுத்துட்றேன். ஸோ எல்லா ஃபைலையும் நம்ம கால் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்புறம் மறுபடியும் test3ன்னு கொடுத்துட்றேன். ஓகே, test3ன்னு கொடுத்தாச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா test4ன்னு கொடுத்தாச்சு. test4. ஓகே, நம்ம இன்னொன்று கொடுத்துடலாம் test5ன்னு. ஏன்னா அது இருக்கா இல்லையாங்கிறத நமக்கு செக் பண்ணி இதுவே சொல்லிடும். ஓகேங்களா? ஸோ test5ன்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ நம்ம இந்த ஸ்கிரிப்டை சேவ் பண்ணிடுறேன். ஸ்கிரிப்டை சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடலாம். escape::wq. ஓகே, நமக்கு எல்லாம் சேவ் பண்ணி போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டுக்கு எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் இல்லை, நம்ம கொடுத்துருவோம். chmod +x அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் பெர்மிஷன் கொடுத்தாச்சு. இப்போ எல்லாம் செட் பண்ணி பார்த்தோம்னா ஓகே, ஸ்கிரிப்ட் வந்து கிரீன் கலரில் மாறிச்சு. அப்புறம் எல்லாருக்கும் எக்ஸிக்யூட்டிவ் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம கேட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் அதை கிளியர் பண்ணிக்கலாம். CLEAR. ஓகே, ஓகே, கிளியர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேட் பண்ணி பார்த்துடலாம். ஃபங்க்ஷன் கேட்டு டெமோ அண்டர்ஸ்கோர் ஸ்கிரிப்ட் 3 இதுதான் நம்மளோட ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செபாங் கொடுத்து நம்ம செல்லை டிஃபைன் பண்ணியாச்சு. இங்கே ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கமெண்ட்ஸை போட்டிருக்கோம். அந்த கமெண்ட்ஸ் என்ன போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஃபைல் இருக்காங்கிறத செக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபைல் இருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்கு $1 அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டோம். அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து இங்கே கொடுத்தாச்சு. அது என்னன்னாச்சும் கொடுக்கலாம். ஓகேங்களா? நம்பர் இருக்கான்னு செக் பண்ணலாம், ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணலாம், ஃபோல்டர் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு நம்ம $1 அப்படின்னு கொடுத்துட்டோம். இங்கே வந்து எஃப் யூஸ் பண்ணுறதுனால ஃபைல் செக் பண்ணும். ஓகேங்களா? இதே டினாக்கா நமக்கு வந்து இது கொடுக்கும். ஐ மீன் டைரக்டரி இருக்கான்னு செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து தென் கொடுத்துட்டு ஈக்கோ இந்த ஃபைல் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சுனாக்கா நமக்கு ஃபைல் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வரும். ஃபைல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னாக்கா ஏல்ஸ் ஃபைல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை சப்போஸ் அப்படின்னாக்கா ஃபைல் வந்து நாட் ஃபவுண்டு அப்படின்ட்டு எனக்கு மெசேஜ் கொடுன்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஃபைனலாக வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபைல் யூஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து டிஃபைன் பண்ண பார்த்தீங்களா, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த கர்லி ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணதை நம்ம கால் பண்ணணும். கால் பண்ணுறதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தாலே போதும், இது கால் பண்ணிடும். அதுக்கப்புறம் இங்கே வேல்யூ கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வேல்யூ வந்து ஒவ்வொரு தடவையும் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஒவ்வொரு தடவை கால் பண்ணையில் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே வரும். இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டு ஒவ்வொரு ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே வரும். இருந்துச்சுன்னா இருக்குன்னு காட்டும், இல்லைனாக்கா நமக்கு ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு காட்டணும். ஓகேங்களா? அப்படி காட்டுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு ஸ்கிரிப்டை ரன் பண்ணுவோம். // ஸ்கிரிப்ட் நேம் போட்டேன், டெமோ அண்டர்ஸ்கோர் ஸ்கிரிப்ட் 3.sh போட்டாச்சு. இப்போ என்டர் பண்ணுவோம். ஓகே, இங்கே பாருங்க நமக்கு கிளியராக அவுட்புட் வந்துச்சு. ஈஸியான மெத்தடில் ஃபங்க்ஷனை கால் பண்ணி நமக்கு எல்லா ஃபைலையும் செக் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் test1.txt எக்ஸிஸ்ட்னு வருது, இருக்குன்னு காட்டுது. இதுவும் இருக்குன்னு காட்டுது, இதுவும் இருக்குன்னு, எல்லாமே 4மே இருக்குன்னு காட்டுது. அப்புறம் 5வது ஃபைலாக போட்டிருந்தோம் ஒன்று டெஸ்ட்டுக்காக. ஸோ 5வது ஃபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு நாட் ஃபவுண்டுன்னு காட்டுது. ஏன்னா 5வது ஃபைலே இல்லை நம்மக்கிட்ட. ஏன்னா எல்எஸ் பண்ணி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள்,
இங்கே 4 ஃபைல் தான் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. நமக்கு 5வது ஃபைல் இல்லை. ஸோ நமக்கு கிளியராக வந்து ஸ்கிரிப்ட் அவுட்புட்டை கொடுத்துருச்சு. 5வது ஃபைல் இல்லைன்னுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஃபைல் செக்ஸை பண்ணணும் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. அதை நம்ம கிளியராக பார்த்தாச்சு ஒரு டெமோவோட. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். வாங்க ஸ்லைடுக்கு போகலாம். கீ டேக்அவே, அதாவது முக்கியமான குறிப்பு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஃபங்க்ஷன் வந்து ஹெல்ப் ரீயூஸ் கோடு, ஒரு கோடை வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்காக இது வந்து ஹெல்ப் பண்ணும். பேராமீட்டர்ஸ் மேக் ஃபங்க்ஷன் டைனமிக், அதாவது பேராமீட்டர்ஸ் வந்து நமக்கு டைனமிக்காக நமக்கு என்ன வேல்யூ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஈஸியாக மேக் பண்ண முடியும். அந்த பேராமீட்டரை ஈஸியாக அந்த ஃபங்க்ஷனில் மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டர்ன் வேல்யூஸ் ப்ரொவைட் ரிசல்ட், ஸோ ரிட்டர்ன் வேல்யூ என்னவோ அது வந்து ஒரு ரிசல்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரக்சர், ஸோ ஃபங்க்ஷன் வந்து ஸ்கிரிப்டோட ஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம முக்கியமான குறிப்பாக இன்னைக்கு பார்க்குறது. நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஓகே. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு நமக்கு வீடியோ. ஓகே, இன்னைக்கு வந்து அழகா ஒரு டெமோவோட ஃபங்க்ஷனை பற்றி ஒரு செல் ஸ்கிரிப்டிங்கை கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா டெக்டோஸ் ஐடி தமிழை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்டு யார் வந்து ஸ்கிரிப்டை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து அவங்களுக்கு எங்களோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க வந்து இந்த செல்ஃப் ஸ்கிரிப்டிங் சீரீஸை மறக்காமல் வாட்ச் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் டெக் டோஸ் ஐடி தமிழ். தேங்க்யூ.